வணக்கம் எல்லாருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நேற்று சொல்லியிருந்தேனே நான் இந்த மாதிரி பேரில் வச்சு நம்ம இது மணி வச்சு நம்ம செய்ய போகிறோன்ட்டு, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்குன்ட்டு, அதில் வந்து இப்போ நம்ம மணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம எடுத்தோன்னா அந்த கேப்பில் நம்ம இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து அது செய்கிறோம். இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இன்னொரு இதில் நம்ம சின்ன சின்ன மணியை நம்ம எடுத்து நம்ம இந்த மலைத்துளி மாதிரி நம்ம செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி வச்சு மணி வச்சு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வளைவு கொடுத்து நம்ம இந்த இது செஞ்சுருக்கோம். இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இதை முடிச்சு போட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன மணி வச்சு நம்ம மற்ற இடத்தையும் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெரிய ஊசியிலேருந்து நம்மளுக்கு சின்ன ஊசி வரைக்கும் இருக்கும். அப்போ தான் இந்த சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த மணி வச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு விதமான ஒரு ஊசி. இது வந்து பார்த்திங்கன்னா துளிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஊசி. இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அதான் நான் சொல்லியிருந்தேன்னா சின்ன சின்ன மணின்ட்டு, அதுதான் இது. இது வந்து நம்ம சின்ன சைஸு ஊசியை வச்சு செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன இது தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கிற கேப்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.